ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருப்போம். ஆனால் ஏன் 206? இந்த எண் எப்படி வந்தது? எலும்புகள் குறையுமா இல்லை கூடுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மனித உடம்பு ஒரு அற்புதமான மெக்கானிக்கல் மிஷின் மாதிரி. அப்படின்னா ஒரு ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்தப்போ 300க்கும் மேலே எலும்புகள் கொண்டு வரும். ஆமாம், குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 300க்கும் மேலே தான் எலும்புகள் இருக்கும். குழந்தை பிறக்கும்போது கார்டிலேஜ் ப்ளஸ் போன்ஸ் மிக்சர் இருக்கும். வளர வளர கார்டிலேஜஸ் ஒன்று சேர்ந்து ஃபியூஸ் ஆகும். அதனால தான் 206க்கு குறையும். எலும்புகள் ஒன்றா சேர்றது நம்ம வளர்ச்சிக்கு தேவையான ஒன்று. நம்ம ஹைட் ஆகிறதுக்கு, ஷேப் ஆகிறதுக்கு, பாடி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது எல்லாமே கார்டிலேஜஸ் ஃபியூஸ் ஆகிறதால தான் நடக்குது. ஸ்கல் போன்ஸ் இன்ஃபேண்ட்ல பகுதியாக இருக்கும். பிரெயின் வளர்கிறதுக்கும் இடம் வேணும். வயசு ஆக ஆக ஸ்கல் போன்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக ஆகும். 206 சொன்னால் பெருசாக தோணலாம், ஆனால் இதில் பகுதி பகுதியாக பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸ்கல் பார்த்தீங்கன்னா 22, ஸ்பைன் 33, ஆனால் ஃபியூஸ் ஆகும்போது 26 ஆகும். ரிப்ஸ் 24, கை கால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120க்கும் மேலே சொல்லலாம். காது, மூக்கு, சின்ன சின்ன எலும்புகள் ரொம்ப முக்கியமானது. எலும்பு இல்லைன்னா நம்மளோட பாடி ஆதரவு இல்லாத பில்டிங் மாதிரி கேவ் ஆகிடும். அதனால சில பேர் கூட சொல்லுவாங்க மனுஷங்க கிட்ட 207 எலும்புகள் இருக்கும் அப்படின்னு. அது ரேர் கேசஸில் மட்டும்தான் இருக்கும். கூடுதலாக ஒரு எக்ஸ்ட்ரா ரிப் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் போன் இருக்கலாம். பட் பொதுவாக கணக்கு பார்த்தீங்கன்னா 206 தான். சின்ன வயசில் மேலுமா இருக்கிற எலும்புகள் வளர்ந்ததுக்கப்புறம் குறையுது. நம்ம உடம்போட ஒரு மிக அழகான இயற்கை இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம அறிவியல் கிட்ட கற்றுக்கிற மிகப்பெரிய லெசன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் மாதிரி வீடியோஸ் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல். தேங்க்யூ. பை பை.